இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டைப்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ட் ஆர் கிளாசிஃபிகேஷன்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ட். டைப்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ட் டிவைட் into three category. First one is on the basis of validity, second one is formation, third one is on the basis of performance. Validity கீழே 5 கான்ட்ராக்ட் வருது, பெர்ஃபார்மன்ஸ் கீழே 4 கான்ட்ராக்ட்ஸ் வருது, ஃபார்மேஷன் கீழே 3 கான்ட்ராக்ட்ஸ் வருது. இதில் ஃபஸ்ட்டு வேலிடிட்டி பார்க்கலாம். வேலிடிட்டியில் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து வேலிட் கான்ட்ராக்ட். வேலிட் கான்ட்ராக்ட்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம். வேலிட் கான்ட்ராக்ட் அப்படின்னா the agreement which can be enforceable by law or declared as a valid contract. சட்டப்பூர்வமாக எது என்ஃபோர்ஸபிள் பண்ணி ஒரு அக்ரிமெண்ட் போடுறாங்களோ அதுதான் வேலிட் கான்ட்ராக்ட்னு சொல்கிறாங்க. இந்த ஒரு கான்ட்ராக்ட் வந்து வேலிடாக இருக்கணும் அப்படின்னா என்னெல்லாம் தேவை அப்படின்னா 2 parties கண்டிப்பாக வேணும். நம்ம எசென்ஷியல் ஆஃப் வேலிட் கான்ட்ராக்ட் பார்க்கும்போது பார்த்தோம், 2 parties வேணும். ஒன்று ஆஃபரராக இருக்கணும், இல்லை ஆஃபரியாக இருக்கணும், இல்லை அப்படின்னா ப்ராமிசராக இருக்கணும், ப்ராமிஸியாக இருக்கணும். இந்த ரெண்டில் ஏதாவது 2 பேருமே கண்டிப்பாக இருந்தே ஆகணும். ஆஃபரரும் இருக்கணும், ஆஃபரையும் இருக்கணும். ஓகே, பார்ட்டிஸ் இருக்காங்க அப்படின்னா நெக்ஸ்ட் என்ன ஒரு வேலிட் கான்ட்ராக்ட் வேணும் அப்படின்னா கன்சிடரேஷன் இஸ் மஸ்ட்டு. கன்சிடரேஷன் இருந்தால், ஒரு மறுபயன் இருந்தால் மட்டும்தான் அந்த கான்ட்ராக்ட் வந்து வேலிட் கான்ட்ராக்டாக இருக்க முடியும். நெக்ஸ்ட் இப்போ ஓகே பார்ட்டிஸும் இருக்கிறாங்க, கன்சிடரேஷனும் இருக்குது. நெக்ஸ்ட் என்ன வேணும் ஒரு வேலிட் கான்ட்ராக்ட்டுக்கு அப்படின்னா அக்ரிமெண்ட்டுங்கிறது ரொம்ப தேவையானது. ஸோ நெக்ஸ்ட்டு அக்ரிமெண்ட்டும் கண்டிப்பாக இருக்கணும். ஸோ அக்ரிமெண்ட் இருக்குது அப்படின்னா மறுபடியும் என்னது தேவை அப்படின்னா என்ஃபோர்ஸபிள். கோர்ட்டோட லா பிரகாரம் அது வந்து அக்ரிமெண்ட் வந்து என்ஃபோர்ஸபிள் ஆகியிருக்கு அப்படின்னா மட்டும்தான் அது என்ன கான்ட்ராக்டாக இருக்க முடியும் அப்படின்னா வேலிட் கான்ட்ராக்டாக இருக்க முடியும். ஸோ இப்போது ஒரு கான்ட்ராக்ட் வந்து வேலிடாக இருக்கணும் அப்படின்னா அங்கே வந்து 2 parties இருக்கணும், கன்சிடரேஷன் இஸ் மஸ்ட், அக்ரிமெண்ட் இஸ் மஸ்ட், என்ஃபோர்ஸபிள் பை த லா. ஃபைனலி அது என்னவா மாறிடுது அப்படின்னா வேலிட் கான்ட்ராக்டாக மாறிடுது. இதுதான் வேலிட் கான்ட்ராக்டோட மீனிங். செகண்ட் வந்து வாய்ட் கான்ட்ராக்ட். வாய்ட் கான்ட்ராக்ட்டுக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னா வேலிட் கான்ட்ராக்ட் சொன்னக்கு அப்படி ஜஸ்ட் ஆப்போசிட் வந்து வாய்ட் கான்ட்ராக்ட்டுக்கு. இப்போது 2 parties இருக்கிறாங்க, கன்சிடரேஷன் இருக்குது, அக்ரிமெண்ட்டோ இல்லை என்ஃபோர்ஸபிள் பை லாவோ இல்லை அப்படின்னா அது வந்து ஒரு வாய்ட் அக்ரிமெண்ட். ஸோ வாய்ட் கான்ட்ராக்ட் அப்படி சொல்லலாம். சரியா? இப்போது இந்த வாய்ட் கான்ட்ராக்ட்டுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னா இப்போது ஏபிங்கிற 2 persons வந்து ட்ரக்ஸை வந்து பை பண்ணி சேல்ஸ் பண்ணுறாங்க. ஏங்கிற பர்சன் வந்து ஆஃபராக இருக்கலாம், இல்லை பிங்கிற பர்சன் வந்து ஆஃபரியாக இருக்கலாம். 2 person இருக்காங்க. ட்ரக்கை வந்து ஒரு பர்சன் வாங்குறாரு, இன்னொரு பர்சன் வந்து விற்கிறாரு. இந்த 2 பேருக்கு இடையில இருக்கிறது வந்து சட்டப்பூர்வமான ஒரு அக்ரிமெண்ட் கிடையாது. சட்டத்தை வந்து என்ஃபோர்ஸ் பண்ண லா பிரகாரம் என்ஃபோர்ஸ் பண்ண ஒரு அக்ரிமெண்ட் கிடையாது. இது வந்து ஒரு இல்லீகல் அக்ரிமெண்ட். ஸோ அதனால் இப்படி இந்த பிஸ்னஸ் பண்ணுறது, இது வந்து சட்டப்பூர்வம் இல்லாத ஒரு ட்ரக் சேல்ஸ் பண்ணுற இந்த பிஸ்னஸ் பண்ணுறது வந்து என்னவா இருக்கும் அப்படின்னா ஒரு வாய்டு கான்ட்ராக்டாக இருக்கும். இது வந்து செல்லாது. இந்த பிஸ்னஸ், இந்த அக்ரிமெண்ட், இந்த கான்ட்ராக்டை பொறுத்த வரைக்கும் அந்த 2 parties வந்து அவங்களோட பிஸ்னஸ் கான்ட்ராக்டை வந்து ஸ்மூத்தாக ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அது வந்து சட்டத்துக்கு தெரிய வரும்போது அவங்க வந்து கண்டிப்பாக தண்டனைக்கு உரிய நபராக மாறுவாங்க. இதுதான் வாய்டு கான்ட்ராக்ட். நெக்ஸ்ட் என்ன இருக்குது அப்படின்னா வாய்டபிள் கான்ட்ராக்ட். வாய்டபிள் கான்ட்ராக்டை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா where any one of the party in the contract having the capacity convert the valid contract into invalid contract through the court. வேலிட் கான்ட்ராக்டாக இருக்கும். இது எப்படி வேலிட் கான்ட்ராக்டாக இருக்கும் அப்படின்னா 2 or 3 parties இருக்காங்க. அதில் ஒரு பார்ட்டியை வந்து ஃபோர்ஸ் பண்ணி த்ரெட்டனிங் பண்ணி கொலை மிரட்டல் விட்டு ஒரு பர்சனை மட்டும் த்ரெட்டனிங் பண்ணி கான்ட்ராக்டில் இன்வால்வ் பண்ண வச்சுட்டாங்க. கான்ட்ராக்டும் இப்போது ரன் ஆகிட்டு கோர்ட்டும் வந்து அவங்களோட கான்ட்ராக்டை வந்து லா பிரகாரம் என்ஃபோர்ஸபிள் பண்ணி வேலிட் கான்ட்ராக்ட்னு சொல்லிட்டு சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறம் அந்த த்ரெட்டனிங் பண்ணி சேர்த்த பார்ட்னர் வந்து கோர்ட்டுக்கு போய் அவங்கள வந்து ஃப்ரீ கன்சென்ட் இல்லாமல் அவங்களோட கான்ட்ராக்டில் இன்வால்வ் பண்ண வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டில் போய் ப்ரூவ் பண்ணிட்டாரு அப்படின்னா அந்த வேலிட் கான்ட்ராக்ட் என்னவா மாறிடும் அப்படின்னா ஒரு வாய்டபிள் கான்ட்ராக்டாக மாறிடும். ஓகேவா?
அந்த வேலிட் கான்ட்ராக்ட் என்னவா மாறிடும், வாய்டபிள் கான்ட்ராக்டாக மாறிடும். நெக்ஸ்ட் இல்லீகல் கான்ட்ராக்ட். இல்லீகல் கான்ட்ராக்டை பொறுத்த வரைக்கும் இது என்ன சொல்லலாம் அப்படின்னா, சட்டத்துக்கு புறம்பாரமாக எந்த பிஸ்னஸ் பண்ணாலும் அது இல்லீகல் கான்ட்ராக்ட், கண்டிப்பாக அதுக்கு தண்டனை உண்டு. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லிக்கலாம் அப்படின்னா, ட்ரக்ஸ் சேல்ஸ் பண்ணுறது, அதை கண்டிப்பாக அந்த விஷயம் வந்து பண்ணவே கூடாது, அது பண்ணாலே தப்பு, அது ஒரு இல்லீகல் கான்ட்ராக்ட். நெக்ஸ்ட்டு அன்என்ஃபோர்ஸபிள். ஓகே, அன்என்ஃபோர்ஸபிள் அப்படின்னா என்ன சொல்லலாம் அப்படின்னா, இந்த பர்சன் பொறுத்த வரைக்கும் when a contract impossible to the perform such agreement called a enforceable agreement, இது வந்து void அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கான்ட்ராக்ட் வந்து வேர்ட்லேயும் இருக்கணும், இல்லைனா ரிட்டனில் இருக்கணும். வேர்ட்ஸ்லேயும் இல்லாமல் ஸ்போக்கன்லேயும் இல்லாமல் நார்மலாக ஒரு கான்ட்ராக்டை ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னா இது வந்து அன்என்ஃபோர்ஸபிள். இது என்ஃபோர்ஸபிளாக எப்போ மாறும் அப்படின்னா, அவங்க வந்து வேர்டிங்லேயும் ஸ்போக்கன்லேயும் இருக்கிறத லா பிரகாரம் கன்வெர்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அது அன்என்ஃபோர்ஸபிள்லேருந்து என்ஃபோர்ஸபிள், அதாவது வேலிட் கான்ட்ராக்டாக மாறிடும். அது மாற தட்டும், அதாவது கோர்ட் வந்து என்ஃபோர்ஸபிள் பண்ண தட்டும் அது என்ன கான்ட்ராக்டாக தான் இருக்கும் அப்படின்னா வாய்ட் கான்ட்ராக்டாக தான் இருக்கும். கோர்ட் வந்து அக்ரி பண்ணிட்டாங்க அப்படின்னா அது என்னவா மாறிடும் அப்படின்னா வாய்ட் கான்ட்ராக்ட், வேலிட் கான்ட்ராக்டாக கன்வெர்ட் ஆகிடும். கோர்ட் வந்து கொடுக்க தட்டும் அந்த கான்ட்ராக்ட், அதாவது நார்மலாக ஸ்போக்கன் அண்ட் ரிட்டனில் இல்லாமல் கான்ட்ராக்ட் கோர்ட் வந்து என்ஃபோர்ஸ் பண்ணாத கான்ட்ராக்ட் வந்து அதுக்கு தட்டும் அது வாய்ட் கான்ட்ராக்டாக தான் இருக்கும். அப்படிப்பட்ட கான்ட்ராக்டை தான் என்னென்னு சொல்கிறாங்க அப்படின்னா அன்என்ஃபோர்ஸபிள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பை த ஆன் த பேசிஸ் ஆஃப் ஃபார்மேஷனில் ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து எக்ஸ்பிரஸ் கான்ட்ராக்ட். எக்ஸ்பிரஸ் கான்ட்ராக்டை பொறுத்த வரைக்கும் 2 persons இருக்காங்க, 2 பார்ட்னர் இருக்காங்கன்னா கண்டிப்பாக அவங்க வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும், வெளிப்படுத்தணும். அது வந்து ஓரல்லையும் ஸ்போக்கன்லேயும் இருக்கலாம், இல்லைனா ரிட்டன் ஃபார்மேட்லேயும் இருக்கணும். அப்படி அந்த பர்சன் வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுதான் எக்ஸ்பிரஸ் கான்ட்ராக்ட். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னா, இப்போ நான் ஒரு கார் சேல்ஸ் பண்ணணும்னு என் மனசுலேயே நினச்சிட்டு இருந்தால் அதுக்கு பேர் எக்ஸ்பிரஸ் கான்ட்ராக்ட் கிடையாது. நான் ஒரு ஸ்போக்கனாவோ இல்லை ரிட்டன் ஃபார்மேட்லேயோ ஆட் மூலமாக கொடுக்குறேன் அப்படின்னா, இல்லை ஆட் மூலமாகவோ இல்லை என்னோடய பார்ட்னர்ஸ்க்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா, இல்லை பார்ட்டிஸ்க்கு சொல்கிறேன் அப்படின்னா அதுதான் என்ன கான்ட்ராக்டாக இருக்கும் அப்படின்னா எக்ஸ்பிரஸ் கான்ட்ராக்டாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் என்னென்னா இம்ப்ளைட் கான்ட்ராக்ட். இந்த இம்ப்ளைட் கான்ட்ராக்டுக்கு பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, டு அண்டர்ஸ்டுட் ஃபார்ம் ஆஃப் ஆக்ட். இது என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா, ஜஸ்ட் ஒரு ரியாக்ஷன் சொல்லலாம். இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னா, இப்போ நம்ம பஸ்ஸில் போய்கிட்டு இருக்கோம், பஸ்ஸில் ஏறுற உடனே நம்மளுக்காக தெரியும் நம்ம பஸ்ஸில் ஏறினா டிக்கெட் எடுக்கணும்னு சொல்லிட்டு. அதே போல் கண்ட்ரக்டருக்கு என்ன தெரியும், டிக்கெட் கொடுக்கணும்னு தெரியும். இங்கே வந்து கான்ட்ராக்ட் போடலை, ஆனால் அந்த ஆக்டை புரிஞ்சுக்கிட்டு நாமளாக அதை செயல்படுத்துகிறோம். ஸோ இதுதான் என்ன கான்ட்ராக்ட்னு சொல்கிறாங்க அப்படின்னா இம்ப்ளைட் கான்ட்ராக்ட் சொல்கிறாங்க. பஸ்ஸில் ஏறினோடனே நம்ம டிக்கெட் எடுக்கிறோம், அதே போல் அந்த கான்ட்ராக்டர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டிக்கெட் வந்து நம்மளுக்கு கொடுக்குறாங்க. இதுதான் இம்ப்ளைட் கான்ட்ராக்ட். நெக்ஸ்ட் குவாசி கான்ட்ராக்ட். இந்த குவாசி கான்ட்ராக்ட் வந்து இது வந்து நாட் அ கான்ட்ராக்ட் ஸ்ட்ரிக்ட்லி, இது வந்து ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறது கிடையாது. இது வந்து ஒரு குவாசினாலே அரைக்குறைன்னு சொல்லலாம், பாதி கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லலாம். இந்த குவாசி கான்ட்ராக்ட்டுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஒரு பர்சன் வந்து ரோட்டில் நடந்து போயிட்டுருக்காரு, அவரோட பர்ஸ் வந்து கீழே விழுந்து தொலைஞ்சு போச்சு, கீழே கிடக்குது, மிஸ் பண்ணிட்டு போயிட்டாரு. அதை இன்னொரு பர்சன் பார்த்து அதை எடுத்து அவர் வந்து யூஸ் பண்ணக்கூடாது, யூஸ் பண்ணாமல் அது அந்த பர்ஸ் யாரோடதோ அவர்கிட்ட போய் கொண்டு சேர்க்கணும், கண்டிப்பாக அவர் வந்து சேர்க்கணும். அவர் கொண்டு சேர்க்குற கான்ட்ராக்டை தான், அப்படி சேர்க்குற கான்ட்ராக்டை தான் என்னென்னு சொல்கிறாங்க அப்படின்னா குவாசி கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு அந்த பேசிஸ் ஆஃப் பை பர்ஃபார்மன்ஸில் 4 இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து எக்ஸிக்யூட்டட் கான்ட்ராக்டை பொறுத்த வரைக்கும் போத் த பார்ட்டிஸ் complete their work that called the executed contract. சேம் ஆப்ளிகேஷன் இமீடியட்லி 2 பார்ட்டிஸும் கான்ட்ராக்ட் போடுறாங்க. கான்ட்ராக்ட் போட்ட உடனே ஒரு பர்சன் 2 பேருமே அவங்கவுங்க வேலையை செஞ்சு முடிக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு பேர் தான் எக்ஸிக்யூட்டட் கான்ட்ராக்ட். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஏபிங்கிற பர்சன்ஸ் வந்து ஏங்கிற பர்சன் காரை சேல்ஸ் பண்ணுறாரு, பிங்கிற பர்சன் வந்து அதை பை பண்ணுறாங்க அப்படின்னா, ஏயும் காரை
கொடுத்துடணும் அந்த பர்சன்கிட்ட. பியும் அதே போல் ஏக்கு வந்து அமௌண்ட்டை கொடுத்துட்டாங்க அப்படின்னா இதுதான் என்னது எக்ஸிக்யூட்டட் கான்ட்ராக்ட். எக்ஸிக்யூட்டரி கான்ட்ராக்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா போத் த பார்ட்டிஸ் இஸ் என்ன கான்ட்ராக்ட் ஹாவ் அ பெர்ஃபார்ம் தியர் டியூட்டிஸ் இன் அ ஃபியூச்சர். எதிர்காலத்தில் நடக்க போகிற ஒரு விஷயத்துக்காக கான்ட்ராக்ட் போடுறாங்க 2 பார்ட்டிஸ் இடையில அப்படின்னா அதுதான் என்னென்னு சொல்கிறாங்கன்னா எக்ஸிக்யூட்டரி கான்ட்ராக்ட் சொல்கிறாங்க. இதுக்கு என்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம் அப்படின்னா எக்ஸ் அண்ட் ஒய்ங்கிற 2 பர்சன்ஸ் வந்து சேம் எக்ஸுங்கிற பர்சன் வந்து காரை வந்து சேல்ஸ் பண்ணுறாரு, ஒய்ங்கிற பர்சன் வந்து வாங்க போகிறாரு. அப்போது ஒய்ங்கிற பர்சன் என்ன சொல்லுவார் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு வந்து நான் 15th அன்னைக்கு உங்களுக்கு அமௌண்ட் வந்து கொடுத்துருதேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு எக்ஸுங்கிறவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா நீங்கள் 15 அமௌண்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா 20th நான் உங்களுக்கு காரை டெலிவரி பண்ணிடுறேன் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா இதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா எக்ஸிக்யூட்டரி கான்ட்ராக்ட். நெக்ஸ்ட் யூனிலேட்ரல் கான்ட்ராக்ட். ஒன் பார்ட்டி இன் அ கான்ட்ராக்ட் பெர்ஃபார்ம் ஹிஸ் டியூட்டி அண்ட் அதர் பார்ட்டி நாட் பெர்ஃபார்ம் தியர் டியூட்டி இன் ஃபியூச்சர். ஒரு பார்ட்டி அவரோட ஒர்க்கை பார்க்குறாரு, இன்னொரு பார்ட்டி அவரோட ஒர்க்கை பார்க்கல அப்படின்னா அதை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா யூனிலேட்ரல் கான்ட்ராக்ட்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னா எக்ஸ் பெய்ட் த மணி பட் ஒய் நாட் டெலிவர் த குட்ஸ். எக்ஸ் வந்து என்ன பண்ணுறாருன்னா அமௌண்ட் பே பண்ணுறாரு ஒரு பொருளை வாங்குறதுக்கு, ஆனால் ஒய் என்ன பண்ணலை அப்படின்னா அந்த குட்ஸை வந்து டெலிவர் பண்ணலை அப்படின்னா அதுக்கு பேர் தான் யூனிலேட்ரல் கான்ட்ராக்ட். நெக்ஸ்ட் பிலேட்ரல் கான்ட்ராக்ட் அப்படின்னா அண்டர்ஸ்டாண்டிங் அட் த டைம் ஆஃப் ஃபார்மேஷன். போத் த பார்ட்டிஸுமே என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா அவங்களோட கான்ட்ராக்டில் ஆக்டிவாக இருக்க மாட்டாங்க. ஆக்டிவாக புரிஞ்சிக்காமல் கான்ட்ராக்ட் போட்டபடி இருக்கும், அதை எதுவுமே செயல்படுத்த. இப்போது எக்ஸ் ஒய்ங்கிற 2 பர்சன் இருக்காங்க, ஒரு பர்சன் விற்க போகிறாரு, ஒரு பர்சன் வாங்க போகிறாரு. இந்த பர்சனும் எக்ஸும் அமௌண்ட்டு சென்ட் பண்ணல, ஒய்யும் குட்ஸை டெலிவர் பண்ணலை அப்படின்னா இதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா பிலேட்ரல் கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகே, தேங்க்யூ.